ஓம் சாந்தி. இன்றைய முரளி 9 ஜனவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் விக்கர்மங்களின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில் எல்லா கணக்கு வழக்குகளையும் முடித்து பாவனமாக மாற வேண்டும். கேள்வி: வஞ்சக மாயா எந்த உறுதிமொழியை முறிக்க வைக்க முயற்சி செய்கிறது? பதில்: எந்த தேகதாரி மீதும் நான் உள்ளத்தை வைக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். நான் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்வேன், எனது தேகத்தையும் நினைவு செய்ய மாட்டேன் என்று ஆத்மா சொல்கிறது. தந்தை தேகம் உட்பட எல்லாவற்றையும் சந்நியாசம் செய்ய வைக்கிறார். ஆனால் மாயா இந்த உறுதிமொழியை முறிய வைக்கிறது. தேகத்தின் மீது பற்று ஏற்படுகிறது. யார் உறுதிமொழியை முறிக்கிறார்களோ அவர்கள் தண்டனையை அதிகம் பெற நேரிடும். பாடல்: அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. ஓம் சாந்தி. மிக உயர்ந்த பகவானுக்கு புகழும் இருக்கிறார்கள், நிந்தனையும் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது மிக உயர்ந்த தந்தை தானே வந்து அறிமுகத்தை கொடுக்கிறார். பிறகு எப்போது ராவணராஜ்யம் ஆரம்பமாகுமோ அப்போது தனது பெருமையை காட்டுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பக்தியின் ராஜ்யமே நடக்கிறது. அதனால் ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம். ராமரையும் ராவணையும் ஒப்பிடுகிறார்கள். மற்றபடி அந்த ராமர் திரேத்தாயுகத்தின் ராஜாவாக இருந்தார். அவரை பற்றி சொல்லப்படுவதில்லை. ராவணன் அரை கல்பராஜா, அதற்காக ராமர் அரை கல்பராஜா என்று சொல்வதில்லை. இது விளக்கமாக புரிந்து கொள்ளும் விஷயம். மற்றபடி புரிந்து கொள்வதற்கு அது முற்றிலும் எளிய விஷயமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் சகோதரர்கள். நாம் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கும் அவர் நிராகாரர். இந்த நேரம் தனது எல்லா குழந்தைகளும் ராவணன் சிறையில் இருப்பது தந்தைக்கு தெரியும். காமசிதையில் அமர்ந்து எல்லோரும் கருப்பாகிவிட்டார்கள். இது தந்தைக்கு தெரியும். ஆத்மாவில் தான் முழு ஞானமும் இருக்கிறது. அதிலும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை அறிவதற்கு எல்லாவற்றையும் விட அதிக மகத்துவத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பெரிய பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது, அதை நடித்து கொண்டே இருக்கிறது. தேக அபிமானத்திற்கு வந்து பாகத்தை நடிக்கும்போது சுய தர்மத்தை மறந்து விடுகிறது. இப்போது தந்தை வந்து ஆத்மா அபிமனியாக மாட்டுகிறார். நான் பாவனமாக மாற வேண்டும் என்று ஆத்மாவே சொல்கிறது. அதனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். பரமபிதா, பதித்த பாவனரே, ஆத்மாக்கள் நாங்கள் பதித்தமாகிவிட்டோம், வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று ஆத்மா புகார் செய்கிறது. எல்லா ஆத்மாக்களிலும் சமஸ்காரம் இருக்கிறது. நாங்கள் பதித்தமாகிவிட்டோம் என்று ஆத்மா தெளிவாக சொல்கிறது. யார் விகாரத்திற்கு போவாரோ அவரையே பதித்தர் என்று சொல்கிறார்கள். பதித்த மனிதர்கள் பாவன நிர்வீகாரி தேவர்களுக்கு முன்னால் சென்று கோவிலில் அவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள். நீங்களே பூஜைக்குரிய தேவர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகளை எடுத்து எடுத்து கீழே நிச்சயம் இறங்க வேண்டும். பதித்ததிலிருந்து பாவனமாகவும் பாவனத்திலிருந்து பதித்தமாகவும் மாறவே இந்த விளையாட்டு நடக்கிறது. எல்லா ஞானத்தையும் தந்தை வந்து சைகிளில் புரிய வைக்கிறார். இப்போது எல்லோருக்கும் கடைசி பிறவி, எல்லோருக்கும் கணக்கு வழக்கையை முடித்துவிட்டு போக வேண்டும். தந்தை காட்சி கொடுக்கிறார். பதித்தர்கள் தங்கள் விக்கர்மங்களுக்கு நிச்சயம் தண்டனை அனுபவிக்க வேண்டும். கடைசியில் ஏதாவது பிறவி கொடுத்து தண்டனை கொடுக்கப்படும். மனித உடலில் தான் தண்டனை பெறுவீர்கள். எனவே நிச்சயம் சரீரத்தை தாரணை செய்ய வேண்டும். நான் தண்டனை அனுபவிக்கிறேன் என்று ஆத்மா உணர்கிறது. அப்படி காசி கல்வெட்டில் விழும் நேரம் தண்டனையை அனுபவிக்கிறார்கள். செய்த பாவங்களின் காட்சி கிடைக்கிறது. அதனால் தானே பகவானை மன்னித்து விடுங்கள், நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லோரும் காட்சியில் தான் மன்னிப்பு கேட்கிறார்கள். துக்கம் அனுபவிப்பதை உணர்கிறார்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கு எல்லாவற்றையும் விட அதிக மகத்துவம் இருக்கிறது. ஆத்மாவே 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறது. அதனால் ஆத்மா எல்லாவற்றையும் விட அதிக சக்திசாலியாக இருக்கிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கு முழு நாடகத்திலும் மகத்துவம் இருக்கிறது. அதை வேறு யாரும் அறியவில்லை. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பது ஒரு மனிதருக்கு கூட தெரியாது. நாடகப்படி இப்படியும் நடக்க வேண்டும். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. கல்ப முன்னரும் இப்படி நடந்தது என்ற ஞானம் குழந்தைகள் உங்களிடம் இருக்கிறது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று சொல்கிறார்கள். எனினும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. பாபா இந்த சாதுக்கள் போன்றோரிடம் அதிகமாக பழகியிருக்கிறார். பெயரை மட்டும் சொல்வதில்லை. நாம் பழைய உலகிலிருந்து புதிய உலகத்திற்கு போகிறோம். அதனால் பழைய உலகின் மீது நிச்சயம் வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்பது இப்போது குழந்தைகள் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இதன் மீது என்ன உள்ளத்தை வைப்பது? எந்த தேகதாரின் மீதும் உள்ளத்தை வைக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். நான் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்வேன், எனது தேகத்தையும் நினைவு செய்ய மாட்டேன் என்று ஆத்மா சொல்கிறது. தந்தை தேகம் உட்பட எல்லாவற்றையும் சந்நியாசம் செய்ய வைக்கிறார். பிறகு மற்றவர்களின் தேகத்தின் மீது நாம் ஏன் பற்று வைக்க வேண்டும்? யார் மீதாவது பற்று வைத்தால் அவரது நினைவு வந்து கொண்டே இருக்கும். பிறகு ஈசனின் நினைவு வர முடியாது. உறுதிமொழியை முறித்தால் தண்டனையை அதிகம் பெற நேரிடும். பதவியும் அழிந்து போகும். அதனால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மாயா பெரிய ஏமாற்றிக்காரியாக இருக்கிறாள். எந்த சூழ்நிலையிலும் மாயாவிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். தேக அபிமானத்தின் கொடிய வியாதி இருக்கிறது. இப்போது ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்தால் தேக அபிமான வியாதியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். நாள் முழுவதும் தேக அபிமானத்தில் இருக்கிறீர்கள். தந்தையை மிக அரிதாக நினைவு செய்கிறீர்கள்.
கைகள் காரியங்களை செய்ய இதை என் இறைவனை நினைக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அப்படி காதலர்கள் காரியங்களை செய்து கொண்டே தனது காதலரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது ஆத்மாக்கள் நீங்கள் பரமாத்மாவோடு அன்பு வைக்க வேண்டும், அதனால் அவரையே நினைவு செய்ய வேண்டும். நாம் தேவி தேவராக மாற வேண்டும் என்பதே உங்கள் குறிக்கோள். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மாயா நிச்சயம் ஏமாற்றும், தன்னை அதனிடமிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் சிக்கி சாவீர்கள். பிறகு நிந்தனையும் ஏற்படும், நஷ்டமும் அதிகம் ஏற்படும். ஆத்மா நாம் புள்ளியாக இருக்கிறோம். நமது தந்தையும் விதை ரூபமாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இவை பெரிய அதிசய விஷயங்களாக இருக்கின்றன. ஆத்மா என்றால் என்ன, அதில் எப்படி அழியாத பாகம் நிறைந்திருக்கிறது என்ற ஆழமான விஷயங்களை நல்ல நல்ல குழந்தைகளும் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. தன்னை சரியானபடி ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை புள்ளியாக உணர்ந்து நினைவு செய்ய வேண்டும். அவர் ஞானக்கடல் விதை ரூபம். அப்படி அரிதாக உணர்ந்து நினைவு செய்கிறீர்கள். மேலோட்ட எண்ணத்தில் அல்லாமல் இதில் நுண்ணிய புத்தியோடு வேலை வாங்க வேண்டும். நான் ஆத்மா, நமது தந்தை வந்திருக்கிறார். அவர் விதை ரூபமாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். நமக்கு ஞானத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். தாரணை சிறிய ஆத்மா எனக்குள் ஏற்படுகிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மா என மேலோட்டமாக மட்டும் பலர் சொல்கிறார்கள். எனினும் சரியானபடி புத்தியில் வருவதில்லை. எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு மேலோட்டமாக நினைவு செய்வதும் சரியே. எனினும் அந்த சரியான நினைவு அதிக பலனை கொடுக்கும். அவரால் அவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியாது. இதற்கு அதிக முயற்சி தேவை. நான் ஆத்மா சிறிய புள்ளி, பாபாவும் அவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறார். அவரிடம் முழு ஞானமும் இருக்கிறது. இதுவும் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் புத்தியில் வருகிறது. ஆனால் போக வர அந்த சிந்தனை இருக்க வேண்டும். அது இருப்பதில்லை, மறந்து விடுகிறார்கள். முழு நாளும் அதே சிந்தனை இருக்க வேண்டும். இதுதான் மிக உண்மையான நினைவு. நான் எப்படி நினைவு செய்கிறேன் என்று ஒருவர் உண்மையை சொல்வதில்லை, சாட் அனுப்புகிறார்கள். எனினும் தன்னை புள்ளி என்று உணர்ந்து தந்தையையும் புள்ளியாக உணர்ந்து நினைவு செய்கிறேன் என்று எழுதுவது இல்லை. உண்மையோடு முழுமையாக எழுதுவதில்லை. மிக நன்றாக முரளி நடத்துகிறார்கள். எனினும் யோகம் மிக குறைவாக இருக்கிறது. தேக அபிமானம் அதிகம் இருக்கிறது. இந்த மறைமுக விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை, சிந்தனை செய்வதில்லை. நினைவால் தான் பாவனமாக மாற வேண்டும். முதலில் கர்மாதீத்த நிலை தேவை. அவர்களே உயர்ந்த பதவி பெற முடியும். மற்றபடி முரளி வாசிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனினும் யோகத்தில் இருக்க முடிவதில்லை என்பதை தந்தை அறிவார். உலகின் எஜமானராக ஆவது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது. அவர்கள் அற்பகால பதவி பெறவே எவ்வளவு படிக்கிறார்கள், அது தற்போதைய வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. பாரிஸ்டர் போன்றோர் முன்னர் இவ்வளவு சம்பாதிக்கவில்லை, இப்போது எவ்வளவு வருமானம் கிடைத்திருக்கிறது. குழந்தைகள் தமது நன்மைக்காக ஒன்று தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சரியானபடி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடுத்து திரிமூர்த்தி சிவனின் அறிமுகத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். வெறும் சிவன் என்று மட்டும் சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டாருக்கு. திரிமூர்த்தி நிச்சயம் தேவை. 2 சித்திரங்கள் முக்கியமானவை. திரிமூர்த்தி மற்றும் மரம். ஏனியை விட மரத்தில் அதிக ஞானம் இருக்கிறது. இந்த சித்திரங்கள் எல்லோரிடமும் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் திரிமூர்த்தி கால சக்கரம், மறுபக்கம் மரம். இந்த பாண்டவ சேனையின் கொடி இருக்க வேண்டும். நாடகம் மற்றும் மரத்தின் ஞானத்தையும் தந்தை கொடுக்கிறார். லட்சுமி நாராயணர், விஷ்ணு போன்றோர் யார்? இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறார்கள். லட்சுமி வருவார் என்று நினைக்கிறார்கள். இப்போது லட்சுமிக்கு செல்வம் எங்கிருந்து வரும்? 4 கரங்களுடைய 8 கரங்களுடைய எத்தனை சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. 8-10 கைகளோடு எந்த மனிதரும் இருப்பதில்லை. யாருக்கு என்ன தோண்டியதோ அதை செய்தார். அது அப்படியே தொடர்ந்து வருகிறது. அனுமாருக்கு பூஜை செய்யுங்கள் என்று யாரோ சொன்னார், அதை அப்படியே நடந்து வருகிறது. சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்ததாக காட்டுகிறார்கள். அதன் அர்த்தத்தையும் குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். சஞ்சீவினி மூலிகையாக இருப்பதென்ன? மண்மனா பவ. சிந்தனை செய்து பார்த்தால் எதுவரை பிராமணராகவில்லையோ, தந்தையின் அறிமுகம் கிடைக்கவில்லை, அதுவரை ஒர்த் நாட்டிய பெண்ணியாக இருந்தோம். மனிதர்களுக்கு பதவியும் அபிமானம் எவ்வளவு இருக்கிறது அவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் கடினம். ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது. அது புஜ பலம், இது யோக பலம். இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் இல்லை. உண்மையில் நீங்கள் எந்த சாஸ்திரத்தையும் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது. நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று உங்களிடம் கேட்டால் ஆமாம், இவையெல்லாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. இப்போது நாங்கள் ஞான மார்க்கத்தில் சென்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஞான கடலான ஒரு தந்தை மட்டுமே ஞானத்தை கொடுப்பவர். அது ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. உயிர் அமர்ந்து உயிர்களுக்கு ஞானம் கொடுக்கிறது. அங்கே மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். மனிதர்கள் ஒருபோதும் ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது. ஞானக்கடல், பதித்த பாவனர், லிபரேட்டர், சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே. இன்னென்ன காரியங்களை செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். சிவ ஜெயந்தியின் போது எவ்வளவு விமர்சையாக செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். டிரான்ஸ்லைட் சித்திரம் சிறியதாக இருந்தாலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுடையது முற்றிலும் புதிய விஷயமாக இருக்கிறது. யாரும் புரிந்து கொள்ள முடியாது. செய்தித்தாள்களை சிறப்பாக வெளியிட வேண்டும், சத்தம் போட வேண்டும். சென்டர்களை திறப்பவர்களும் அப்படி இருக்க வேண்டும். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு அவ்வளவு போதை ஏறி இருக்கவில்லை. நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி புரிய வைக்கிறீர்கள். எவ்வளவு எண்ணற்ற குமாரிகள் இருக்கிறார்கள். நல்லது. பிரம்மாவின் பெயரை தவிர்த்து வேறு யாருடைய பெயரை வேண்டுமானாலும் போடுங்கள். ராதா கிருஷ்ணரின் பெயரை போடுங்கள். நல்லது.
பிறகு பிரம்மா குமார் குமாரிகள் எங்கிருந்து வருவார்கள்? யாராவது பிரம்மா தேவைதானே? அவர்கள் வாய் வம்ச பிகே ஆக இருக்க வேண்டும். போக போக குழந்தைகள் அதிகமாக புரிந்து கொள்வீர்கள். செலவு செய்தே ஆக வேண்டும். சித்திரம் மிக தெளிவாக இருக்கிறது. லட்சுமி நாராயணரின் சித்திரம் மிக நன்றாக இருக்கிறது. நல்லது. இனிமையிலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சர்வீசபிள் கீழ்ப்படிந்த கட்டளைப்படி நடக்கும் செல்ல குழந்தைகளுக்கு நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. கர்மாத்தீத்த நிலை பெறுவதற்கு தந்தையை நுண்ணிய புத்தியால் அறிந்து கொண்டு சரியானபடி நினைவு செய்ய வேண்டும். படிப்போடு கூடவே யோகத்தின் மீது முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். 2. தன்னை மாயாவின் ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். யாருடைய தேகத்தின் மீது மோகம் வைக்கக்கூடாது. ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைத்திருக்க வேண்டும். தேக அபிமானத்திற்கு வரக்கூடாது. வரதானம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானத்தை பெற்று பிறருக்கு தானம் கொடுக்கும் தந்தைக்கு சமமான வரதானி மகாதானி ஆகுக. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விசேஷமாக பிரம்மலோக நிவாசி பாபா ஞானசூரியனின் லைட் மைட்டின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதான ரூபத்தில் கொடுக்கிறார். கூடவே பிரம்ம பாபா பாக்கியவிதாதாவின் உருவில் பாக்கிய ரூப அமிர்தத்தை கொடுக்கிறார். அந்த நேரம் புத்தி வடிவ பாத்திரம் அமிர்தத்தை தாரணை செய்ய தகுந்ததாக இருக்க வேண்டும். எந்தவித தடையோ பிரச்சனையோ இருக்கக்கூடாது. அப்போதும் முழு நாளுக்கும் உயர்ந்த ஸ்திதியும் உயர்ந்த செயலுக்கான திட்டத்தையும் உருவாக்க முடியும். ஏனென்றால் அமிர்த வேலையின் சூழ்நிலையே உணர்வை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த நேரம் வரதானத்தை பெற்று தானம் கொடுங்கள். அதாவது வரதானி மகாதானி ஆகுங்கள். ஸ்லோகன். கோபக்காரரின் வேலை கோபம் கொள்வது, உங்கள் வேலை அன்பு கொடுப்பது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.